Hello friends, welcome back to our channel Smart Stitch. இது நம்ம ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸோட 64வது கிளாஸ். இன்றைக்கும் ஒரு ப்ரூச் ஒர்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரூச் ஒர்க் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக, ரொம்பவே எம்போஸ்டாக, ரொம்பவே அழகாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக்கிங் கிளாத்து, ஸ்டாக்கிங் வயர். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஃப்ளார் சீக்வன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற சீக்வன்ஸ் அல்லது ஸ்டோன்ஸ் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டியூப் பீட், அதுக்கப்புறம் சுகர் பீட், கலர் சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க்கை நம்ம இப்படி ரெடி பண்ணி எடுத்து ஹேர் ஆக்சஸரிஸ் ஆகவோ அல்லது நம்ம ட்ரெஸ்ஸை அழகுபடுத்தவோ அல்லது நம்ம ப்ளவுஸில் ப்ரூச் ஒர்க் பண்ணுறதுக்கோ அல்லது நம்மளோட பர்ஸ், நம்மளோட பேக், ஹேண்ட்பேக் அதெல்லாம் அழகுபடுத்துறதுக்கு, அதுக்கப்புறம் வீட்டில் ஃப்ளார் வேஸ்ட் பண்ணி அதில் இருக்கிற அதை நிறைய ஃப்ளார்ஸ் இதே மாதிரி பண்ணி நம்ம அதை ஒரு ஃப்ளார் பொக்கேயாக கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக நான் ஸ்டாக்கிங் ஒயர் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டாக்கிங் ஒயர் எடுத்து உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை இந்த மாதிரி வைண்ட் பண்ணி கீழே நல்லா ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபெவிக்ரில் கம்பெனியோட ஃபேப்ரிக் க்ளூவில் தான் இந்த ஸ்டாக்கிங் ஒயரை wrap பண்ணிவிட்டு அப்படி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி ஷேப்பாக நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஓவல் ஷேப் தான் பண்ணணுமானா இல்லை, நீங்கள் சர்க்கிள் ஷேப்பில் கூட பண்ணலாம். இப்போ நான் ஒரு குட்டியாக ஒரு சர்க்கிள் ஷேப் பண்ணுறேன். இதை கட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். கட்டிங் ப்ளேயர் அல்லது ஓல்டு சிசர் யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஓவல் ஷேப்பை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கையால் ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் விரித்து விட்டு ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ எடுத்துருக்கிற ஷேப்பை பாருங்கள். நான் என்ன பண்ணேன்னா கரெக்டாக சென்டரில் ஃபோல்டு பண்ணி எடுத்தேன். அதுக்கப்புறமா சைடில் இருந்து கொஞ்சம் இழுத்து விட்டுட்டோன்னா இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். நீங்கள் 5 பெட்டல்ஸ் அல்லது 6 பெட்டல்ஸ், 7 பெட்டல்ஸ் எவ்வளோ பெட்டல்ஸும் வைக்கலாம். எல்லா பெட்டல்ஸுமே ஈக்குவலான ஷேப்பில், ஈக்குவலான சைஸில் பண்ணிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். இப்போது ஸ்டாக்கிங் கிளாத்துக்குள்ளால் அதை இன்சர்ட் பண்ணி கையால் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டு சேம் கலர், நம்மளோட ஸ்டாக்கிங் கிளாத் இருக்கிற அதே கலரில் த்ரெட் எடுத்து பூ கட்டுற மாதிரி நாட் போட்டு எடுத்துட்டா போதும், சூப்பராக கிடச்சிரும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக ரெடி பண்ண குட்டி வயர் பீஸில் கூட நான் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இவ்வளோ அழகான ஒரு சர்க்கிளாக கிடச்சிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி சர்க்கிளாக ரெடி பண்ணிங்கன்னா இது எதுலலாம் யூஸ் பண்ணலான்னா ஃப்ளார், நம்ம இப்போ ரெடி பண்ணுற ஃப்ளாருக்கு இதே மாதிரி சர்க்கிள் பெட்டல்ஸ் கூட வைக்கலாம். அதுக்கப்புறமா பீகாக்கோட ஃபெதர்ஸாக யூஸ் பண்ணலாம். பீகாக்கோட பாடி மட்டும் நம்ம வரைஞ்சிட்டு பின்னால் இருக்கிற தோகைக்கு இதை வரிசையாக அடுக்கி விட்டுட்டோன்னா சூப்பரான பீகாக் ஃபெதர்ஸ் கிடைக்கும். பட்டர்ஃப்ளையாக யூஸ் பண்ணலாம். நம்ம பெட்டலாக ஒரு ஓவல் ஷேப்பில் பண்ண ஒரு பெரிய பீஸையும் சர்க்கிள் ஷேப்பில் பண்ண ஒரு குட்டி பீஸையும் அட்டாச் பண்ணி நம்ம பட்டர்ஃப்ளையோட ஒரு சைடு இருக்கிற விங்ஸாக நம்ம ரெடி பண்ணோன்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள். எல்லா பெட்டல்ஸையும் 5 பெட்டல்ஸையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துடலாம். இந்த ஸ்டாக்கிங் வயர்ஸ் எல்லா கலர்லேயுமே கிடைக்கும். ஸ்டாக்கிங் கிளாத்துமே எல்லா கலர்லேயும் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஸ்டாக்கிங் கிளாத்து கிடைக்கலன்னா நீங்கள் நெட் கிளாத்து அல்லது ஆர்கன்ஸா கிளாத்தை கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டாக்கிங் கிளாத் எப்படி இருக்கும்னா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். நெட் கிளாத் அந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகாது. கீழே நம்ம அந்த வயரை நல்லா கையால் ட்விஸ்ட் பண்ணி விட்டுருந்தோம். அந்த ஏரியா கொஞ்சம் அழுத்தாமல் இருக்கிறதுக்காக அந்த இடத்துலையும் கொஞ்சம் நல்லாவே நூல் போட்டு விட்டுருங்க, அப்படின்னா அழுத்தாது. இப்போ ஒவ்வொரு பெட்டல்ஸாக நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்துடலாம். சூப்பரான ஃப்ளார் கிடைக்கும். ஓவர்லேப் ஆகிற மாதிரி ஃப்ளார் கூட நம்ம ரெடி பண்ணலாம். ஓவர்லேப் ஆகிற மாதிரினா இன்னும் கூட 2 அல்லது 3 பெட்டல்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா நெருக்கமாக கிடைக்கும். இப்போ நான் பட்டர்ஃப்ளை ஷேப்பை காட்டுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா,
ஒரு பெருசும் ஒரு சின்னதையும் எடுத்து இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா பட்டர்ஃப்ளையோட ஒரு சைடு விங்ஸ் ரெடி ஆயிரும். இன்னொரு சைடு விங்ஸும் இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சென்டரில் பீட்ஸு ஒரு லைனாக பீட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மேலேயுமே கொஞ்சம் லைனாக பீட்ஸை அதை விட குட்டியாக இருக்கிற பீட்ஸை பட்டர்ஃப்ளையோட 2 கொம்பு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு நீங்கள் ரெடி பண்ணி விட்டிங்கன்னா சூப்பர் பட்டர்ஃப்ளையாக கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு கிளாத் எடுத்து அதில் தான் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இதை டைரெக்டாக உங்களோட ப்ளவுஸ் அல்லது சுடி அல்லது உங்களோட ட்ரெஸ்ஸஸில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் எதுக்காக தனியாக ஒரு கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா இதை மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோன்னா நம்ம எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட்பேக்கில் க்ளூகன் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். B7000 க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹேர் ஆக்சஸரிஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டிக்டாக் கிளிப்பு, அலிகேட்டர் கிளிப்பு, அதுக்கப்புறமா ரீத் எதுலனாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸில் வேணுன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இதை அப்படியே வச்சு ட்ரெஸ்ஸில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் கூட நீங்கள் இந்த டிசைனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்லீவில் 2 ஸ்லீவ்லேயும் சேம் சைஸில் நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பேக் நெக்கில், ஃப்ரண்ட் நெக்கில் கூட இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். ஆனால் ஓவர்லேப் ஆகிற மாதிரி வைக்கிறோன்னா இன்னும் ஒரு பெட்டல்ஸாவது தேவைப்படும். அதனால் ஃபைனலாக நான் ஓவர்லேப் ஆகாத மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி எடுத்தேன். ஒவ்வொன்றையும் கரெக்டாக சென்டரில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். சென்டரில் கொஞ்சம் அன்இவனாக தெரியுது. அந்த அன்இவனாக தெரிகிறத நம்ம தெரியாமல் ஆக்குறதுக்காக தான் சென்டரில் சீக்வன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். சென்டரில் சீக்வன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணலாமான்னா இல்லை, நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்டோனு, குந்தன் ஸ்டோனு, கிளிப் ஸ்டோன் எது இருந்துச்சுன்னா கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது போலன், ஃப்ளாரோட சென்டரில் வைக்கிற போலன் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சிங்கிள் லேயராக பண்ணலாம், மல்டிபிள் லேயராக கூட பண்ணலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய பெட்டல்ஸ் எடுத்து மல்டிபிள் லேயராக ரோஸ் கொத்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொத்தாக கூட நீங்கள் பண்ணலாம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் இப்போது சென்டர் ஃபுல்லையும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கிறிஸ்டல் பீடு, டியூப் பீடு, ஃப்ளார் சீக்வன்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது இதுதான். சில்வர் கலரில் டியூப் பீடு, ஃப்ளார் சீக்வன்ஸு, சுகர் பீடு, கலர் சுகர் பீடு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஃப்ளார் சீக்வன்ஸ், அதுக்கப்புறமா டியூப் பீடு, அதுக்கப்புறமா ஸ்டோன் செயின், சுகர் பீடு எல்லாத்தையும் வச்சு வரிசையாக விட்டு சுகர் பீடை வச்சு நான் லாக் பண்ணுறேன். லாக் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பர்பிள் கலருக்கு கான்ட்ராஸ்ட் கலர், அதாவது மேட்ச் ஆகிற கலரு இந்த எல்லோ கலர் ரொம்ப மேட்சாக இருக்கும். நீங்கள் கூட நிறைய ட்ரெஸ்ஸில் பார்த்துருந்துருக்கலாம். ப்ளூ, பர்பிள், அதுக்கெலாம் இந்த மாதிரி எல்லோ கலர் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டால் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். சுகர் பீடை மட்டும் கொஞ்சம் முன்னால் தள்ளிட்டு டியூப் பீட்லேயும் ஃப்ளார் சீக்வன்ஸ்லேயும் நீடில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துட்டோன்னா சுகர் பீட் அப்படியே லாக் பண்ணிடும். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு இந்த ஃப்ளார் சீக்வன்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு குட்டியாக தான் பிளான் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் போட்டால் போதும்னு. போக போக கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு தோணுனால கொஞ்சம் நிறையவே சென்டரில் இருக்கிற இந்த டிசைனை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்மகிட்ட ஃப்ரீயாக டெய்லரிங் கிளாஸ் போயிட்டுருக்கு. அதில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்பினா ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டெய்லரிங் கிளாஸில் லேடிஸ் அண்ட் கிட்ஸ் வேர் ஃபுல்லுமே சொல்லிக் கொடுப்போம். கூடவே இந்த மாதிரி நிறையா கிராஃப்ட் வீடியோ, ப்ரூச் ஒர்க்கு, ஹேர் ஆக்சஸரிஸ் மேக்கிங், அதுக்கப்புறமா நிறைய பிஸ்னஸ் ஐடியா, மோட்டிவேஷ்னல் வீடியோ எல்லாமே இருக்கும். உங்களுக்கு டைம் இருக்குது, உங்களோட டைமை நீங்கள் வேல்யூபிளாக யூஸ் பண்ண விரும்புனீங்கன்னா நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கிளாஸோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் 100 rupees. அதை பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.
சேம் ப்ரொசீஜர் தான், நம்ம திரும்ப திரும்ப பண்ணுறதுனால அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வச்சு கொடுத்துருக்குறேன். இந்த ஃப்ளார் சீக்வென்ஸை நீங்கள் வேறு இடத்துல கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளாரோட சென்டரில் இருக்கிற சென்டர் போர்ஷன் மாதிரியே கரெக்டாக உங்களுக்கு லுக் இருக்கும். இந்த ஸ்டாக்கிங் ஒயரு திக்காகவும் கிடைக்கும், கொஞ்சம் தின்னாகவும் கிடைக்கும். நீங்கள் வாங்குகிற கடையில் திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் திக்காக இருக்கிறதையே வாங்கிக்கோங்க. தின்னாக இருக்கிறது அந்த அளவுக்கு எம்போஸ்ட் லுக்கு கொடுக்காது, ஈஸியாக வளைஞ்சிரும். இப்போ நம்ம சூப்பராக சென்டர் போர்ஷனை ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். ரிமைனிங் எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை அப்படியே பேக் சைடு டர்ன் பண்ணி லைட்டாக ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அப்படியே கொண்டு ஏதாவது ட்ரெஸ்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அல்லது ஹேர் ஆக்சசரிஸ் ஏதாவது உங்கள்கிட்ட அலிகேட்டர் கிளிப்பு, அதுக்கப்புறமா ரீத்து அப்படிப்பட்ட இதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஹேண்ட்பேக்கில், பவுச்சில், பர்ஸ்லலாம் இதை ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா B7000 க்ளூவை யூஸ் பண்ணியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்லன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கூட நீங்கள் எவ்வளோ வேணாலும் அந்த வயரை ஸ்ட்ரெச் பண்ணி டிசைனை மாற்றலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். எக்ஸஸாக இருக்கிற கிளாத் எல்லாம் பேக் சைடு எப்படி நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுருங்க. ரொம்ப நல்லா சூப்பர் லுக்கில் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.